ஸோ மக்களே வணக்கம். இன்றைக்கி வழக்கம் போல் ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு ஒரு வாடகை கிடைச்சது. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெடிமேட்லேருந்து கெடிமேட் பாலம், இந்த பாலம் வருது பார்த்தீங்களா, இந்த பாலத்தில் மேலே வந்து ஒரு கார் வந்து பிரேக் டவுனு. அந்த காரை கொண்டு போய் வடக்கோலம் பிரிவுன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு டோக் பண்ணி கொண்டு விடணும். ஆக்சுவலாக 4 பேர் ஃபேமிலியோடு இருந்தாங்க. நான் இது கம்மியாக வேணாம் இல்லைன்னு சொல்கிறேன். நான் ஃபேமிலியோடு இருந்தாங்க. சரிங்க இது போட்டு நான் ஒரு 1000 வாடகை வேண்டாம், இல்லை வேறு மாதிரி ஆகிடும், ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தேன். அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 200 ரூபா கம்மி கொடுத்தாங்க. சந்தோஷமாக வாங்கிட்டேன். என்னென்னா, இந்த பாலத்து மேலே நாங்கள் ஏர் கட்டிகிட்டு இருக்கிற மழை தூரிச்சு. ஆக்சுவலி உண்மையை சொல்கிறேனுங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ஃபேஸ்புக்கில் பழக்கப்பட்டவங்க, நான் ரெகுலராக ஓட்டுறவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தம்பி, நீங்கள் ஆப்போசிட்டில் வண்டி மேலே பாலத்து மேலே நிற்கிறீங்க, என்னாச்சு ஏதாச்சும் அதனால் வரட்டுங்களா, என்ன வண்டி இதுக்கு பிரேக் டவுனா, இது என்னென்னு எதுன்னு எல்லாம் விசாரித்தாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து நின்று, இங்கே ஆப்போசிட் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாங்க, சீக்கிரமாக போய்க்கிங்க, ஆப்போசிட்டில் வந்து விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இங்கே போய்க்கிங்க அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. சரிங்க, ஓகே. நான் கொண்டு கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து விட்டு வந்தேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து டோக் பண்ணி இழுத்துட்டு போகிறது, அவங்க இப்படிலாம் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டைமு. கரெக்டாக வந்து வண்டிக்கு முன்னாடியே வரணும். நம்ம வந்து ஸ்பீடு பிரேக்கை ஏற்றி இறக்கினாலுமே கரெக்டாக அவங்களும் கரெக்டாக ஏற்றி இறக்கணும். ஏன்னா கயிறு வந்து கீழே தொங்கிச்சுன்னா வீல் சிக்கிக்கும், இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் காட்டி அவங்க பயந்தே வந்தாங்க. நானும் மெதுவாக தான் கொண்டு போய் விட்டு போட்டு வந்தேன். நான் உடனே நினச்சிட்டு என்னென்னா, எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல, வாடகை சொன்ன ரேட்டு வேணால் மட்டும், அந்த வாடகை மட்டும் வேணால் போதும், சாதாரணம் இல்லாமல் பத்திரமா சேஃப்டியை கொண்டு போய் விட்டு வந்துடலாம் அப்படின்னு கொண்டு போய் பிளான் பண்ணி விட்டு வந்தேன். ஏன்னா அவங்க பயந்துக்கிட்டாங்க, லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க பயந்துட்டாங்க. அதனால் கொண்டு போய் காலையில் கிடச்ச வாடகை ஒரு நல்ல வாடகைன்னு சொல்லலாம், அருமையான வாடகை. ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு என்ன விஷயம் தெரியல, பழனி வரைக்கும் போனவங்க அவங்களால போட முடியல, கொஞ்சம் வருத்தமாக தான் போனாங்க. உங்களுக்கு பண்ணேன்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி போக முடியலன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு கூட போய்க்கலாம். சேஃப்டி முக்கியம். வண்டி எடுக்கிறப்போ கவனமாக எடுங்க, கவனமாக போயிட்டு வாங்க. சீட் பெல்ட் போட்டுக்குங்க. ஃபேமிலி ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஃபேமிலி ரொம்ப முக்கியம். எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியல, நான் இப்படி வச்சு பேசுகிறது ரொம்ப கஷ்டங்க. கையெல்லாம் வலிக்குது. ஓகே ப்ரோ, ஓகே பார்த்துப்பாங்க. வீடியோ போகிறது பார்த்துட்டாரு.